புது வருஷம் வரப்போகுது. நம்மளும் புதுசா நம்மளோட பழைய ஹேபிட் எல்லாம் குயிட் பண்ணிட்டு, நம்மளும் ஒரு புதுசா நம்மளும் ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட்ட வந்து நம்ம பழைய மேனிக்கு நம்ம 2024ல என்னென்ன நம்ம நடக்க வேண்டியாத விஷயத்த வந்து, நம்ம 2025க்குள்ள நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் முடிக்கணும். அந்த சேம் கோல்ஸ வந்து நம்ம எழுதி, நம்ம அந்த 2025க்குள்ள நம்மளோட எல்லா கோல்ஸும் நம்ம முடிக்கணும். த்ரூ அவுட் அது கூடவே நம்ம எக்ஸ்ட்ராவா 2, 3 கோல்ஸ் ஆட் பண்ணி நம்ம எல்லா பேருமே அச்சீவ் பண்ணணும் 2025க்குள்ள. சிஸ்டமேட்டிக்கலா நம்ம பிளான் பண்ணி நம்மளோட கோல் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வீடியோல என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நம்மளோட பிளானிங்னா எல்லா பேரும் ஒரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுவாங்க. இதை விட்டுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம 3 டைப் ஆஃப் பிளான் பண்ணணும். நம்ம 3 டைப் ஆஃப் பிளான் என்னன்னா, நம்ம வந்து ஒரு இயர்லி ஒரு கோல் எழுதணும். அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்குன்னு 2 கோல் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 கோலை பத்தி தெரியணும். ஒன்று ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளோட கோலை வந்து முடிக்க போகிறது. லாங் டேர்ம்னா நம்மளோட வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிற வந்து தான் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லாங் டேர்ம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லேக் டு 15 லேக்ஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு கோல் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கோலா நீங்க எழுதி வச்சுட்டு வாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள கோல், அதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த 1 இயர் கோலில் வந்து நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும். ஒரு ஃபிட்னஸ் இருக்குன்னா இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணலையா இந்த வருஷத்துக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிட்னஸ் இல்லையா இந்த வருஷத்துக்குள்ள நம்ம கண்டிப்பாக ஒரு 6 பேக் ட்ரையல் ஆச்சு பண்ணணும். 6 பேக் ஆச்சு நம்ம வச்சு அட்லீஸ்ட் நம்மளோட அந்த ஒர்க் அவுட் செக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு மட்டும் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2 கோல் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண. இது ஷார்ட் டேர்முக்கு நமக்கு என்ன கோல் வச்சிருக்கோம், லாங் டேர்முக்கு என்ன கோல் வச்சிருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னொன்று பிளானிங்னு ஒன்று பண்ண போகிறோம். இதில் என்ன பிளானிங் பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட இந்த அந்த 1 இயர்க்குள்ள பிளானிங் வந்து இருக்குல்ல, 1 இயர் கிட்டத்தட்ட நம்ம பண்ண போகிற கோலை வந்து நம்ம 3 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். 3 செக்மெண்ட் எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி பேசிஸ், நெக்ஸ்ட் வீக்லி பேசிஸ், நெக்ஸ்ட் வந்து மந்த்லி பேசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு நம்ம வேலை செய்யணும்னா நமக்கு இன்னைக்கு பிளான் போடுவோம், இதெல்லாம் தெரிஞ்சிடும் காமன். பட் ஆனால் வீக்லி அண்ட் மந்த்லி வந்து நம்ம பிளான் போடும்போது நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதம் வந்து நான் கண்டினியூஸாக ஜாகிங் பண்ணணும், இதுதான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு. அப்போதைக்கு நம்ம ஒரு மாதம் நம்ம ட்ராக் பண்ணணும்னா நம்ம கரெக்டாக 1 வீக்குக்கு நம்ம ட்ராக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் செகண்ட் வீக் போக முடியும், தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக். ஆஸ் அ 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம வீக்ஸ் நம்ம டேவை கவர் பண்ணாதான், நம்ம வீக் கவர் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு மந்த்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு கோலை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட நியூ இயர் ரெவல்யூஷனில் வந்து நம்மளோட ரெவல்யூஷன் எடுக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட டெய்லி பேசிஸ் வந்து நம்ம என்னென்ன ஷெடியூல் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஓகே. செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வீக்லி ஒரு பிளான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு பிளான் எழுத போகிறோம். நம்ம வீக்லி வந்து என்ன வேறையா பிளான் வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஒர்க் அவுட் வச்சுக்கலாம், என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்க வேண்டியதாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது லாங் டேர்மில் இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி, நான் இன்னைக்கு வந்து என் பிஸ்னஸில் வந்து லோகோ செட் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட கீ பிஸ்னஸ் என்ன இருக்கும், என்னோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டெய்லி ஒரு டெய்லி உங்களுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே உங்கள் அந்த 1 இயர் கோலுக்குள்ள அதெல்லாம் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளோட கோல்ஸை வந்து கண்டிப்பா இங்க இருந்து அங்க கொண்டு போக முடியும். ஏன்னா நம்மளோட கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வருஷத்துக்கு தேவையானது. நம்மள மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வந்து நம்ம வந்து போய் நம்ம ஜிம்ல போய் சேர்றது, அதுக்கப்புறமா 2-3 நாளைக்கு வந்து நம்ம போகாம இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிம்மு பக்கமே நம்ம தலையில்லாம போறது, அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட கோல்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்டா அது ஃபுல் இயருக்கு த்ரூ அவுட் அது கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணிட்டு வரணும். கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரியாரிட்டி என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இது பிளானிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும். ஏன்னா 3 நம்ம பிளான் போட போகிறோம், 3 பிளானிங் போட போகிறோம். ஏன்னா வீக்லி மந்த்லி அண்ட் இயர்லி இந்த 3 இடத்துல நம்ம பிளான் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். ஆனால் இந்த டைம் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிங்களாவே
நம்ம எது கரெக்டான ட்ராக்ல போறோமா நமக்கே தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட லிமிட் அவர் ஸ்க்ரீன் டைம். ஏன் லிமிட் பண்ணணும் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி 1 மணி நேரம் நம்ம வந்து ஃபோன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். 24 டேஸ்க்குள்ளேயே நமக்கு 1 டே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 365 டேஸுக்கு நம்ம 1 ஹவர் கிட்டத்தட்ட நம்ம வச்சாலுங்கிட்ட கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மந்த்ஸ் வந்து அங்கேயே நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஃபோன்ல கிட்டத்தட்ட டெய்லி நம்ம 1 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ண ஃபோன்ல நமக்கு இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோன்ல மட்டும் நம்ம வாட்ச் பண்றதை விட்டு நம்ம ஏதோ ஒரு புது ஸ்கில்ல வந்து கத்துக்கிறதோ, புதுசா நம்ம ஏதோ ப்ரொடக்டிவிட்டி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண வர்றது, அந்த மாதிரி நம்ம விஷயத்துக்கு வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாவே கிட்டத்தட்ட நம்மளோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெய்லி நமக்கு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஃபோனை வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்குறதோ, ஷார்ட்ஸ்ல பார்க்குறதோ ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 புஷ்அப் ஒரு 5 புஷ்அப் எடுத்தாலுக்கிட்ட நமக்கு லாங் டர்முக்கு அவ்வளோ நமக்கு நல்ல growth வரும். நமக்கே நான் கிட்ட நிறைய இதுல வந்து நான் அதிகமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட டைம் எல்லாம் லிமிட் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபோன்ல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்புறமா எல்லாமே நம்ம லிமிட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோதான் நம்ம பார்க்கணும்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த செட் பண்ண நேரத்துல வந்து நம்ம நம்ம அப்போதைக்கு வந்து நம்ம அந்த டயத்துல வந்து கேம் விளையாடுறது ஆர் அந்த மாதிரி நம்ம திருப்பி நம்ம இன்ஸ்டாகிராம் பதிலாக திருப்பி இன்னொரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி திருப்பி அதில் விளையாண்டுட்டு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி திருப்பி அதுல இருந்து நம்ம க்ளோஸ் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளோட லிமிட் பண்ண உடனே நமக்கு அதோட ஷெடியூல் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம அதை என்ன சொன்ன வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ல இருந்து நம்மளோட டயத்தை வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு 2025 வந்து நமக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் கிடைக்கணும். நம்ம 2025ல நமக்கு அதிக சக்ஸஸ் வேணும்னா நமக்கு இப்போ நம்ம அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணணும். இப்போ நம்ம அதிகமாக பிளான் போட்டாதான் நமக்கு 2025 வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டாக கொண்டு வர முடியும் கைஸ். தேர்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட கஷ்டமான வேலையை வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே செஞ்சிடணும். ஏன் மார்னிங்கே எந்திரிச்சு செய்யணும் ப்ரோ அப்படி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம செய்யணும்னா நம்ம தூக்கத்தோட எந்திரிச்சு நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்போதைக்கு எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளோட நாளோட ரொம்ப 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 கஷ்டமான ஒர்க்கை வந்து நம்ம மார்னிங்கே முடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த ஃபுல் டேவை நமக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமமாக ஒரு எஃபெக்டிவான டேவாக நமக்கு கிடச்சிரும். மோர் தென் டைம் நம்ம அதிகமாக சேவ் பண்ணலாம். நம்ம ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்னோட வீடியோஸில் வந்து எல்லா பேரும் அதிக ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பேரும் ஒரு 18 to 25 அந்த மாதிரி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எழுந்திரிச்ச உடனே அவங்க வந்து புக்ஸ் படிப்பாங்க, ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கிராஜுவேஷன் படிப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே நீ இதுதான் பண்ணணும், ஒர்க் அவுட் தான் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்லுறதுக்கு அப்புறமா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ்லெஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாளோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா சரி அதை படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சோடனே அந்த உங்களுக்கு கஷ்டமான இருக்கிற இடத்த வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்குதா அதை படிங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் ஃபுல் டேல வந்து எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓவராலாக தெரியுமோ அதை நீங்கள் கவர் பண்ணவே உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல இருந்து அதிகமாகவே நமக்கு டைம் கிடைச்சிரும். கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா நம்மளுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னா ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்து தான். நம்ம எவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்ச நம்மளோட ஹெல்த் வந்து தான் நம்மளுக்கு பின்னாடி வந்து நமக்கு நல்லா வரும். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ பின்னாடி வந்து உங்களோட ஃபியூச்சரில் வந்து அவ்வளோ நாள் உங்களோட பாடி கண்டிஷன் வந்து அதிகமாக நல்லா இருக்கும். நம்மளோட ஹெல்த்தை வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு முக்கியமாக இருக்குதோ நமக்கு அதுக்கப்புறமா தான் நம்மளோட எல்லா இடத்துலையும் நம்மளோட வந்து சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் நமக்கு அதிகமாக இருந்ததுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக வெல்த்தில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு ஹெல்த்தே இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம காசு வச்சுக்கிட்டு இருக்கிட்ட நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் நம்மளோட வெல்த் எல்லாமே அங்கே தான் நம்ம பே பண்ணுவோம். அதனால் நம்மளோட ஹெல்த்தை வந்து அதிகமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக நமக்கு லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் நமக்கு நோ சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம எல்லா பேருக்கிட்டையும் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ண அப்படி கேட்டாலுங்கிட்ட நம்ம சிஸ்டரே போயிட்டு நான் ஓகே நான் உனக்காக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு எஸ் ஒரு நோனுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நம்மளோட ஃபால்ட்னால அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே நம்ம செஞ்சிடறோம். இதுதான் நம்மளோட மெயின் மிஸ்டேக்கே பண்ணுறோம்.
இதை பற்றி நான் கம்ப்ளீட் ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த 2025 வந்து நம்மளோட எல்லா லைஃபோட சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட எல்லா கோல்ஸ் அண்ட் நம்மளோட எல்லா கோல்ஸை வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக நம்மளோட முடிக்கணும். நம்மளோட கோல்ஸை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் ஆன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமை வந்து நாலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளோட என்ன ஒர்க் பண்ணணுமோ அது நாலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், அப்புறமா நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இப்படி தான் நம்மளோட டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு அதாவது கரெக்டாக நம்ம இப்போ வந்து செஞ்சாதான் அந்த வேலை வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப 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 நமக்கு பின்னாடி வந்து ஏதோ நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் நமக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் ஆனால் அதிகமாக அர்ஜென்ட்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்லை. அதை வந்து நீங்கள் மார்னிங் போனாலும் சரி, ஒரு ஈவினிங் போனாலும் சரி, ரெண்டுலேயும் நீங்கள் எப்போ வேணால் போகலாம். அதனால அது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனால் நாட் அர்ஜென்ட். அந்த மாதிரி நம்மளோட கேட்டகரி பண்ணணும். அப்போதைக்கு நமக்கு பண்ணாவே நம்மளோட எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆனால் ரொம்ப அவ்வளோக்காக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இல்லை. ஆனால் அர்ஜென்ட்டில் பண்ணி தான் ஆகணும். இது பண்ணலன்னா பின்னாடி வந்து நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளோதான். இதை வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பண்ணும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அப்போதைக்கு வந்து பிளான் போடலாம். அது வந்து அப்போதைக்கு நம்ம தூக்கி போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லை நாட் அர்ஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரீல்ஸ் பார்ப்போம்ல, அதுதான் இங்கே. அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அர்ஜென்ட் இல்லை. அதனால் நம்ம சும்மா வேஸ்ட் ஆஃப் டைமில் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது, அதனால நமக்கு ஆனால் வேஸ்ட். நம்ம ஒன்றும் அவ்வளோக்கா பெஸ்ட்டு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களோட நியூ இயர் ரெவல்யூஷன் வந்து என்னன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.